தமிழகத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை மண்ணை கவ வைப்போம் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட அவர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஊழல் குற்றச்சாட்டு குறித்து கருத்து சொல்கிற தகுதி எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை என்றும் அவர்தான் 1ஆம் நம்பர் ஊழல்வாதி என்றும் கூறினார். அமித்ஷா மேடைக்கு வர்றதுக்கு ஏன் காலதாமதம் ஆச்சு? ஆளே வரல. இதில் ஒன்று போதும். அமித்ஷாவுக்கு தமிழ்நாட்டிலே இடமில்லை. குஜராத் பருப்பு தமிழ்நாட்டில் வேகாது. அப்ப பிஜேபிக்கு ஆள் இல்ல, அதை ஒப்புத்துக்கிட்டா சரி. முதலில் அறிவித்தது எல்லாரும் கலந்துக்குவாங்கன்னு தான். ஆனால் அதற்குள் ஒத்த கருத்துக்கள் வராத காரணத்தால் எல்லோரும் கலந்து கொள்ளவில்லை. அதுதான் உண்மை. எனவே அமித்ஷா நினைப்பது தமிழ்நாட்டில் அவர்கள் கூட்டணிக்குள்ளேயும் நடக்காது, வெளியேயும் நடக்காது. அத டெல்லியில இருந்துகிட்டு அமித்ஷா சொல்றதுதான் ரொம்ப ஆச்சரியம். ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம் வருகின்ற பொழுது என்னென்ன ஊழல்கள் நடந்திருக்கின்றன என்பது உலகத்துக்கு வெளிச்சமாக தெரியப்படும். ரேஷன் கார்டுக்கு இன்றைக்கு 3000 ரூபாய் கொடுக்கிறோம். இதுவரை தமிழ்நாடு வரலாற்றிலே 2500க்கு மேல் கொடுக்கப்படவில்லை. முதல் முறையாக இந்தியாவிலேயே 3000 ரூபாய் பொங்கல் பரிசாக இங்க இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 2,20,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்குகிற ஒரே அரசு எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதியினுடைய அரசு. சார், ஒண்ணு 3000 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவாங்க நம்புறீங்களா? அப்புறம் என்ன? எங்களுடைய திட்டங்களை வைத்துத்தான் மக்கள் ஓட்டு போடுவார்கள். எங்களுடைய திட்டங்கள் மக்களை சென்றடைந்து விட்டன. இன்றைக்கு அனைத்து தரப்பும் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான். இதை தவிர வேற யாரும் கிடையாது. அது அவங்களுக்குள்ளே இருக்கிற கருத்து சண்டை. அதை பத்தி எங்களுக்கு என்ன கவலை? அது உள்நாட்டு யுத்தம். அவங்களே அடிச்சுட்டு போட்டோம். எங்களை பற்றி கவலை இல்லை. எங்கள் வெற்றி தெளிவாக உள்ளது. நாங்கள் தைரியமாக இருக்கிறோம். எனவே நாங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுக்கு அடுத்தது யார் என்பதுதான் அவர்களுக்குள்ளே போட்டி. இங்கே நாங்கள் அமித்ஷாவை மண்ணை கவ வைப்போம்.